Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த அழகான பூஜை கூட எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த பூஜை கூட வந்து cross cut மெத்தட்ல நான் போட்டுருக்கேன். இதுல வந்து மினி டைமண்ட் டிசைன் யூஸ் பண்ணி இந்த cross cut கூட நான் போட்டுருக்கேன். இது வந்து கரெக்ட்டா ரவுண்ட் ஷேப்ல வந்திருக்கு பாருங்க. நல்ல பெரிய கூடையாவே வந்திருக்கு. போன வீடியோல நான் இதே மெத்தட்ல சின்ன கூட போட்டுருந்தேன். அத வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க என்கிட்ட பெரிய கூட போடுங்க மேம் 1 ரோல் யூஸ் பண்ணி போடுங்க மேம் அப்படினு கேட்டிருந்தாங்க. அதனால தான் நான் வந்து இந்த கூட வந்து 1 ரோல் யூஸ் பண்ணி நான் போட்டுருக்கேன். இது வந்து ஆரஞ்சு கலர் ஹாஃப் ரோலும் ப்ளூ கலர் ஹாஃப் ரோலும் யூஸ் பண்ணி நான் போட்டுருக்கேன். இதுக்கு வந்து நல்ல அகலமான ஹேண்டில் போட்டிருக்கேன். இந்த ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான பூஜை கூடையாக இருக்கும். ரொம்பவே அழகாக வந்திருக்கு. எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக டைமண்ட் டிசைன் வந்திருக்கு பாருங்கள். கீழே வந்து நம்ம வந்து பட்டன் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இது மாதிரியான நல்ல கலர்ஃபுல்லான பிளாஸ்டிக் ஒயர்கள் தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் சேட் பண்ணி சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இப்போ வாங்க இந்த அழகான டைமண்ட் டிசைன் பூஜை கூட எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது மாதிரியான புது புது விதமான கூடை வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கூடை போடுறதுக்கு நான் வந்து 2 கலரில் ஒயர் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த கூடைக்கு வந்து 2 செட்டாக வந்து ஒயர் வந்து கட் பண்ணலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு செட் ஒயர் வந்து நான் கட் பண்ணிட்டேன். அது வந்து ப்ளூ கலரில் 3 ஒயரும் ஆரஞ்சு கலரில் 3 ஒயரும் நான் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஒயரும் 6 ஃபீட் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சுற்று வந்து நம்ம நார்மலாக பூஜை கூட போடுவோம் பாருங்கள், அதே மாதிரி தான். ஆனால் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. அது என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து ஆரஞ்சு கலர் ஒயரையும் இந்த ப்ளூ கலர் ஒயரையும் ரெண்டையும் எடுத்துக்கணும். ரெண்டையும் எடுத்துட்டு நம்ம வந்து நாட் போடலாம். 2 ஒயரையும் ஈக்குவலாக வச்சுக்கணும். இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சுட்டு ரைட் ஹேண்டில் இருக்கிற ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் ஒயர் மேலே இந்த மாதிரி போட்டுடணும். போட்டுட்டு இந்த திரும்பி இருக்க ஒயர் இருக்குது பாருங்கள், இதை மேலே வச்சிடலாம். மேலே வச்சுட்டு இந்த பக்கம் திரும்பி இருக்க ஒயரை இந்த லூப்புக்குள்ளே சொருகிடலாம். இப்போ நமக்கு ஒரு பாக்ஸ் நாட் கிடச்சிருச்சு. இது பாருங்கள் மிக்ஸ்டு கலரில் இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம வந்து மீதம் இருக்க ஒயரையும் நாட் போட போகிறோம். இப்போ இது வந்து ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதிகமாகவோ குறைவாகவோ இருந்தால் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இனி வந்து மீதம் இருக்க இந்த 4 பீஸையும் இதே மாதிரி போட்டு வச்சுடுங்க. நான் வந்து போட்டுட்டு காட்டுறேன். இந்த மாதிரி 6 ஒயரையும் நான் வந்து 3 பாக்ஸ் நாட் போட்டு வச்சுட்டேன். இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 2 பாக்ஸ் நாட் மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பக்கம் பக்கம் வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 2 பாக்ஸ் நாட் மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பக்கம் பக்கம் வச்சுக்கலாம். அப்போ வந்து மேலே வந்து ஒரு இன்டூ ஷேப் கிடச்சிருக்கு, கீழே வந்து ஒரு இன்டூ ஷேப் கிடச்சிருக்கு. மேலே இருக்க இன்டூ ஷேப்பில் மட்டும் நம்ம நாட் போடலாம். ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஃபோல்டு பண்ணணும். அடுத்து வந்து ரைட் ஹேண்ட் சைடை ஃபோல்டு பண்ணி இது மேலே சுற்றிடணும். திருமண ஒயரை இந்த லூப்புக்குள்ளே வச்சிடலாம். இப்போ பாருங்கள் மேலே வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. கீழே ஜாயின் பண்ண தேவையில்லை. இதை இந்த மாதிரி வச்சுக்கணும். கொஞ்சம் விரித்து வச்சுக்கணும். விரித்து வச்சிட்டோம் அப்படின்னா மேலே வந்து ஒரு ப்ளூ கலர் ஒயர் வருது, கீழே வந்து ஒரு ஆரஞ்சு கலர் ஒயர் வருது. இப்போ வந்து இந்த மாதிரி நான் வந்து விரித்து வச்சுருக்கிறேன். விரித்து வச்சோம் அப்படின்னா மேலே வந்து ஒரு ப்ளூ கலர் ஒயர் வருது, கீழே வந்து ஒரு ஆரஞ்சு கலர் ஒயர் வருது. இந்த மாதிரி கிடச்சிருக்கு. அடுத்து வந்து நம்ம வந்து இன்னொரு நாட் வச்சுருக்கோம் பாருங்கள், அதை எடுத்துக்கணும். அதை வந்து ஆரஞ்சு கலர் மேலேயும் ப்ளூ கலர் கீழேயும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பக்கத்தில் வச்சுட்டு இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு இன்டூ ஷேப் கிடச்சிருக்கு, கீழே வந்து ஒரு இன்டூ ஷேப் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 2 இடத்துலையும் நம்ம வந்து நாட் போடலாம். இதை மட்டும் நீங்கள் வந்து கவனமாக பார்த்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், ஈஸியாக போட்டுடலாம். இப்போ பாருங்கள் மேலே ஒரு நாட் போட்டேன். இனி கீழே இருக்கிற இன்டூ ஷேப்பில் நாட் போடலாம். திருப்பி வச்சுட்டு கீழே கிடச்சிருக்கு பாருங்கள் இன்டூ ஷேப், இதில் நாட் போட்டுடலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து 3 நாட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணுற இடத்துல நமக்கு வந்து ஒரு நாட் கிடச்சிருக்கு. மொத்தம் இந்த சர்க்கிளில் வந்து 6 நாட் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி அருங்கோண வடிவமாக நமக்கு கிடச்சிருக்கு. இதில் கவனிச்சிங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள்
இந்த இடத்துல 2 ஒயரு ப்ளூ கலரில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலரில் 2 ஒயர் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ப்ளூ, ஆரஞ்சு, ப்ளூ, ஆரஞ்சு இந்த மாதிரி பேட்டர்னில் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி கிடைச்சாதான் நமக்கு வந்து டிசைன் வந்து மேலே போடும்போது சரியாக வரும். இனி அடுத்த செட் ஆஃப் ஒயர் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்த செட் ஆஃப் ஒயருக்கு வந்து நான் வந்து ஆரஞ்சு கலரில் 15 ஒயரும் ப்ளூ கலரில் 15 ஒயர்ஸும் நான் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஒயரும் 5.5 feet வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சுற்று போட்டு முடிச்சாச்சு. இனி வந்து அடுத்த சுற்று போட ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து 15 ஒயர்ஸ் ஆரஞ்சு கலர் ஒயரும் 15 ஒயர்ஸ் ப்ளூ கலர் ஒயரும் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து ஈக்குவலாக மடிச்சுட்டு இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் இருக்கிற பிளேஸ்லேயே நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபஸ்ட் இருக்கிற ஆரஞ்சு கலர் பிளேஸில் நம்ம வந்து நாட் போட்டு ஜாயின் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு பாக்ஸ் நாட் போட்டேன். இனி இந்த ஒயரை வச்சு இந்த ஆரஞ்சு கலர் ஒயர்லேயும் ஒரு நாட் போட்டுடலாம். இந்த ஒயரை ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த ஒயரை இதில் சுற்றிடலாம். சுற்றிட்டு இதை மேலே வச்சுட்டு இந்த லூப்புக்குள்ளே நம்ம வந்து விட்டுடலாம். பாருங்கள், 2 நாட் கிடச்சிருச்சு. இனி வந்து இன்னொரு ஆரஞ்சு கலர் ஒயரையும் அதே போல் ஈக்குவலாக மடிச்சுட்டு சேம் அதே மாதிரி ஃபஸ்ட் ஒயரில் ஜாயின் பண்ணிடலாம். இனி இந்த ஒயர்லேயும் ஒரு நாட் போட்டுடலாம். இப்போ 2 ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம் இல்லையா, இனி அடுத்து ப்ளூ கலர் ஒயர் எடுத்து இதே பிளேஸில் நம்ம ஜாயின் பண்ணலாம். சேம் அதே மாதிரி தான் ஆரஞ்சு கலர் ஒயர்லேயே நம்ம வந்து இப்போ வந்து ப்ளூ கலர் ஒயரையும் ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், ஒரு நாட் போட்டேன். மிக்ஸ்டு பாக்ஸ் நாட் கிடச்சிருக்கு. இதே ஒயரை யூஸ் பண்ணி அடுத்த நாட்டும் போடலாம். செகண்ட் நாட் போட்டேன். இப்போ வந்து இன்னொரு ப்ளூ கலர் ஒயரை எடுத்து சேம் அதே போல் நம்ம போட்டுடலாம். ஒயர் வந்து 2 பக்கம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைன்னா வந்து ஒயர் ஷார்ட்டேஜ் ஆகும். இப்போ பாருங்கள், 2 ப்ளூ கலர் ஒயரும் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த ரவுண்டு போட்ட பின்னாடி 2 ஆரஞ்சு கலர் ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன், 2 ப்ளூ கலர் ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே ஆரஞ்சு கலர் ஒயரில் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இனி அடுத்து ஒரே ஒரு ஆரஞ்சு கலர் ஒயரை நம்ம ஜாயின் பண்ணிடலாம். சேம் அதே பிளேஸில் தான். இன்னொரு நாட்டும் போட்டுடலாம். இப்போ இதில் பாருங்கள், 5 ஒயர்ஸ் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 2 ஆரஞ்சு கலர், அதுக்கப்புறம் 2 ப்ளூ கலர், அதுக்கப்புறம் 2 ஆரஞ்சு கலர். இனி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 2 ஒயரையும் சேர்த்து நம்ம ஒரு நாட் போட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுடலாம். இப்போ நமக்கு இந்த இடத்துல ட்ரையாங்கிள் ஷேப் கிடச்சிருச்சு. இனி அடுத்து இந்த 2 ப்ளூ கலர் ஒயர் இருக்குது பாருங்கள், இந்த 5 ஒயரையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். தனியாக வச்சுட்டு இங்கே இருக்க ப்ளூ கலர் ஒயரில் நம்ம வந்து சேம் இதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 ப்ளூ கலர் ஒயர் ஜாயின் பண்ணலாம், அதுக்கப்புறம் 2 ஆரஞ்சு கலர் ஒயர் ஜாயின் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த 2 ப்ளூ கலர் ஒயர்லேயும் நம்ம வந்து ஒயர் ஜாயின் பண்ணலாம். இதை வந்து தனியாக வச்சுக்கிட்டு நம்ம போட்டதை தனியாக வச்சுட்டு இந்த 2 ஒயரில் நம்ம ஜாயின் பண்ணலாம். ப்ளூ கலர் ஒயரை ஈக்குவலாக மடிச்சுட்டு இதில் அதே போல் ஃபஸ்ட்டு ஒயரில் வந்து பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் பாக்ஸ் நாட் போட்டேன். இனி அடுத்த ஒயர்லேயும் நாட் போட்டுடலாம். இந்த மாதிரி கிடச்சிருக்கு. அடுத்து இந்த இடத்துல ப்ளூ கலர் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், 2 ப்ளூ கலர் ஒயரும் ஜாயின் பண்ணிவிட்டு சேம் இந்த சைடில் போட்டிருக்க மாதிரியே தான் இப்போ வந்து இதில் வந்து ப்ளூ கலர் ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நம்ம ஆரஞ்சு கலர் 2 ஒயர் ஜாயின் பண்ணலாம். இப்போ 2 ஆரஞ்சு கலர் ஒயரும் ஜாயின் பண்ணிட்டேன். இனி அடுத்து ஒரே ஒரு ப்ளூ கலர் ஒயர் ஜாயின் பண்ணிடலாம்.
இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் 5 ஒயரும் ஜாயின் பண்ணிவிட்டேன். 2 ப்ளூ கலர், 2 ஆரஞ்சு கலர், அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ கலர். இந்த மாதிரி 2 பீஸ்லேயும் ஜாயின் பண்ணியிருக்கேன். இனி வந்து மேலே இருக்கிற ஒயரை வந்து நம்ம வந்து நாட் போட்டுடலாம். 2 ஒயரையும் சேர்த்து நாட் போட்டுடலாம். இந்த மாதிரி நாட் போடும்போது தான் நமக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். நம்ம கார்னர் திருப்ப முடியும். அதுக்கப்புறம் மீதம் இருக்கிற 4 பிளேசஸ்லையும் இதே மாதிரி போட்டுவாங்க. ஆரஞ்சு கலர் ஒயரில் போடும்போது ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்சு கலர் ஜாயின் பண்ணுங்கள் 2 ஒயரு, அதுக்கப்புறம் ப்ளூ ஜாயின் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சு ஜாயின் பண்ணுங்கள். ப்ளூ கலர் ஒயரில் போடும்போது 2 ப்ளூ ஜாயின் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஆரஞ்சு, அதுக்கப்புறம் ப்ளூ ஜாயின் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேட்டர்னில் நீங்கள் வந்து 4 பிளேசஸ்லேயும் போட்டுவாங்க. இந்த மாதிரி நம்ம மாற்றி வந்து நம்ம ஜாயின் பண்ணோம்னா தான் நமக்கு வந்து டிசைன் வந்து கரெக்டாக வரும். அதனால இதே மாதிரி பேட்டர்னில் ஜாயின் பண்ணுங்கள். நான் வந்து மீதம் இருக்கிற 4 பிளேசஸ்லேயும் ஜாயின் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ எல்லா பக்கத்துலேயும் நான் வந்து ஒயர் ஜாயின் பண்ணிட்டேன். ஒவ்வொரு சைட்லேயும் நான் வந்து 5 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டில் வந்து 2 ஒயரை சேர்த்து இந்த மாதிரி நாட் போட்டிருக்கேன். இந்த மாதிரி 6 பிளேசஸ்லேயும் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இனி அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இனி அடுத்து நம்ம வந்து இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஒரு இன்ட்டு ஷேப் கிடைக்குது பாருங்கள். இந்த இன்ட்டு ஷேப்பில் நாட் போட்டுடலாம். இப்போ ஒரு நாட் போட்டேன். அடுத்து வந்து 2 இன்ட்டு ஷேப் கிடைக்குது. இந்த இடத்துல 2 நாட் போட்டுடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு லைன்லேயும் நமக்கு வந்து ஒரு நாட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். நம்ம அதை வந்து அந்த இன்ட்டு ஷேப்பில் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு கேப்பையும் நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டு வரணும். இது வந்து லாஸ்ட் லைனு. இந்த லைனில் வந்து நமக்கு 5 நாட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி 5 நாட்ஸ் வர வரையும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதே மாதிரி மீதம் இருக்கிற 5 கேப்ஸ்லையும் இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நான் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த பேஸ் போட்டு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்பில் இருக்குது. இது வந்து மேலே போடும்போது இது நமக்கு வந்து கரெக்ட் டிசைனாக வரும். எல்லா கேப்பையும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இனி வந்து இதை வந்து நேராக வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் நேராக வச்சுட்டேன். இனி வந்து நம்ம வந்து இன்ட்டு ஷேப்பில் இருக்கிற பிளேஸ்லாம் நான் வந்து நாட் போட்டு வர போகிறேன். வேறு எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறது இல்லை. இன்ட்டு ஷேப் இருக்குது பாருங்கள். எங்கெல்லாம் இன்ட்டு ஷேப் இருக்குதோ அங்கெல்லாம் நம்ம வந்து பாக்ஸ் நாட் போட்டுடலாம். நமக்கு வந்து இதில் வந்து 2x2 பேட்டர்னில் நமக்கு டைமண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த ரவுண்டில் வந்து நமக்கு வந்து மிக்ஸ்டு நாட் டைமண்ட்ஸ் தான் கிடைக்கும். அடுத்த சுற்றில் வந்து நமக்கு வந்து சிங்கிள் கலரில் டைமண்ட்ஸ் கிடைக்கும். பாருங்கள், இப்போ மிக்ஸ்டு நாட்டில் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த இடத்துலையும் அதே மாதிரி நமக்கு மிக்ஸ்டு நாட்டில் கிடைக்கும். நமக்கு வந்து இதில் வந்து சுற்றி வர கரெக்டாக போட்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு சைடு போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு போடலாம். நமக்கு வந்து ஒரு பக்கம் டைமண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு கூட அடுத்த லைனில் வந்து அடுத்த பக்கம் வந்து நம்ம வந்து போட்டு வரலாம். இதில் வந்து எந்த ரூல்ஸுமே இல்லை. நம்ம இன்ட்டு ஷேப்பில் இருக்கிற இடத்துல போட்டு வந்தால் போதும். பாருங்கள், இந்த இடத்துலையும் நமக்கு வந்து மிக்ஸ்டு நாட் கிடச்சிருச்சு. இனி வந்து மேலே வந்து நமக்கு வந்து ப்ளூ டைமண்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து ப்ளூ கலரில் ஒரு டைமண்ட் கிடச்சிருச்சு. அதே போல் இந்த இடத்துலையும் நமக்கு வந்து ஒரு ஆரஞ்சு கலர் டைமண்ட் கிடைக்கும்.
இப்போ மிக்ஸ்டு டைமண்ட் கிடச்சிருச்சு. இந்த இடத்துல நமக்கு ஆரஞ்சு கலர் டைமண்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள் ஆரஞ்சு கலர் டைமண்ட் கிடச்சிருச்சு. இதே போல் சுற்றி வர போட்டுவாங்க. நான் எல்லாம் ஃபுல்லாக போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ இந்த கூடை போட்டு முடிச்சிட்டேன். ஒயர் எல்லா ஒயரையும் உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன். இதில் நம்ம கார்னர் திருப்பினம் பாருங்கள். அந்த கார்னர் திருப்பினதுலேருந்து நம்ம கவுண்ட் பண்ணால் 17 knots வருது. அவ்வளோ ஹைட்டுக்கு நான் போட்டிருக்கேன். இன்னும் உங்களுக்கு ஹைட் வேணும் அப்படின்னா இன்னொரு 1/2 feet நீங்கள் அதிகம் எடுத்துக்கலாம். இதில் 4 diamonds நான் போட்டிருக்கேன். இந்த கார்னர் திருப்பினதுக்கு மேலே இருந்து 4 diamonds ப்ளூ கலர் டைமண்ட்ஸ் வந்திருக்கு. 3 diamonds மிக்ஸ்டு கலரில் வந்திருக்கு. இந்த மாதிரி பேட்டர்னில் இந்த டிசைன் வந்திருக்கு. 2x2 பேட்டர்னில் இந்த டிசைன் வந்திருக்கு. இப்போ இதுக்கு ஹேண்டில் இதே டிசைன் தகுந்த மாதிரி நம்ம போடலாம். அது எப்படி போடுறது அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.